இவங்க வாக்கு திருட்டு பண்ணித்தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. யாருடைய சொந்த அரசு இல்ல. பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் இது சொந்தம் கிடையாது. மக்களுடைய அரசு, மக்களுடைய விருந்து. பீகார்லயும் இந்தியாவில் உள்ள மற்ற பகுதியில் வேணா அதை செஞ்சிடலாம். ஆனா தமிழகம் போன்ற பகுதியில கண்டிப்பாக அவர் செய்ய முடியாது. வட மாநில தொழிலாளிகள் இருக்கின்ற பகுதியில போக்கஸ் பண்ணி கான்ஸ்டன்சி எல்லாம் போக்கஸ் பண்ணி வேலை பார்க்கறாங்க. எங்களை அவங்க ஒரு பரஸ்பர நட்பா பாக்குறாரு. பார்க்கக்கூடாது, பார்க்காதீங்கன்னு நான் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்டத்திலே இருக்கின்ற சட்டமன்றங்களுக்கு இன்று நிர்வாகிகள் அவர்களுடைய மனுக்களை கொடுப்பதற்கும் அந்த மனுக்களை பெற்றுச் செல்வதற்கும் இங்கே வந்திருக்கிறார்கள். இந்த மனுவானது தமிழகம் முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைமையகத்திலும் நேரடியாகவும் அதைத் தொடர்ந்து ஆன்லைன்லயும் செலுத்தலாம். அது கூகுள் ஆன்லைன் டிரைவ்ல அவங்க டவுன்லோட் பண்ணி ஃபில்அப் பண்ணி ஆன்லைன்லயும் செலுத்தலாம். அதைத் தொடர்ந்து ஒரு சில பேர் நேரடியாக தலைமைக்கு சென்று சத்தியமூர்த்தி பவனிலேயும் செலுத்தலாம். இது இன்னைக்கு தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைமையத்திலையும் இன்னையிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி 15 முதல்ல அறிவிச்சாங்க. கால நீட்டிப்பு செஞ்சு டிசம்பர் 31 வரை மாவட்டத்தில் உள்ள இருப்பாளர்களும் அனைவரும் எந்த இதுல அவங்க சாதாரண உறுப்பினராக இருந்தாலும் அவர்கள் தேர்தலில் போட்டியிட அவர்கள் தங்களுடைய மனுக்களை கொடுக்கலாம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இது மிகவும் மிகவும் எங்களுடைய தொண்டர்கள் மத்தியிலும் சரி, எங்களுடைய நிர்வாகிகள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இன்றிலிருந்து துவங்குகிறோம். அந்த அடிப்படையில் இன்று துவங்கியிருக்கிறோம். மற்றபடி எங்களுடைய தலைவர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்திலே தேர்தல் ஆணையத்தை சீரமைப்பது தொடர்பாக ஒரு விவாதத்தையும் சில கேள்விகளையும் ஆளுகின்ற அரசை பார்த்து அந்த கேள்விகளை வைத்தார். ஆனால் அதற்கு மலுப்பலான பதிலும் சரியான பதிலும் ஆளுகின்ற அரசிடமிருந்தும் சரி, பிரதமரிடமிருந்தும் சரி, ஏன் அவர் பாராளுமன்றத்திலே கூட நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவருக்கு பதில் சொல்றப்போ டென்ஷன் ஆகி நீங்க பயன்படுத்தக்கூடாத வார்த்தையை பாராளுமன்றத்துக்குள்ள சாலா அப்படின்னு தலையை சொரிஞ்சிட்டு டென்ஷன் ஆகி பேசினார் நேற்று. இதையெல்லாம் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. இப்போ எனக்கு என்ன மிகவும் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் சொன்னா, பல நேரங்களில் நான் எங்களுடைய மீடியா நண்பர்கள் முன்னாடி நம்ம பேசியிருக்கோம். வெளிப்படையாவே தெரியுது இவங்க வாக்கு திருட்டு பண்ணித்தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. 3 முறை இவங்க தேர்தலில் ஜெயிச்சு வந்தது வாக்கு திருட்டு பண்ணித்தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அப்படிங்கறத எப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்புறேன். இதுல ஒண்ணு என்னன்னு சொன்னீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்கின்ற அந்த கமிட்டியில் இருந்தார். பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த சுப்ரீம் கோர்ட் நீதிபதி அதுல இருந்து நீக்கிட்டார். ஒண்ணு. இன்னொன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும், மிஷின் ரீடபிள் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம ஒரு தொகுதிக்கு சட்டமன்றத்துக்கு 100 ரூபாய் 80 ரூபாய் கட்டினோம்னா ட்ரெஷரியில பணத்தை கட்டினீங்கன்னா உங்களுக்கு சிடி கொடுத்துருவாங்க. போட்டோவோட இந்த சட்டமன்றத்தில் 2,48,000 வாக்காளர்னா மாநில தேர்தல் கமிட்டியும் நம்மளுடைய மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்க கலெக்டரேட்டையோ இல்ல எலெக்ஷன் தாசில்தார்ட்டையோ நீங்க பணத்தை கட்டினா வாங்கிக்கலாம். இப்போ எந்த அரசியல் கட்சிக்கும் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை கொடுக்கறது இல்லை. இருக்கிற வாக்காளர்கள் அது ஒரு பொது டாக்குமெண்ட். நீ ஏப்பா பொது டாக்குமெண்ட்டை கொடுக்கறத மறுக்கிற, அதை எதுக்கு நிறுத்துற? அந்த பவரை மாநில தேர்தல் அதிகாரிட்டு இருந்து மத்திய தேர்தல் அதிகாரிக்கு எதுக்கு எடுத்துட்டு போற? இது அப்பட்டமா நீங்க அதுல தப்பு பண்றீங்கன்னு தெரிஞ்சு அதை கொடுக்கறத நிறுத்துறீங்க. தேர்தல் ரிஃபார்ம்ஸ் சொல்லக்கூடிய சீரமைப்புல இதை நீங்க மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டை தேர்தல் அறிவிச்சு உடனடியா அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு கொடுக்கணும் நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இது ஒரு நியாயமான கோரிக்கை. நாளைக்கு வருங்காலத்தில் நம்ம சந்ததிகள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு வாக்கு திருட்டை, இந்த ஜனநாயக படுகொலையை பாஜக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு தேர்தல் ஆணையம் துணை போகிறது. இதை தாண்டி உச்சபட்சமா இன்னொரு விஷயம் சொல்றேன். 2023 தேர்தல் ஆணையம்
எந்த தவறுகள் செய்தாலும் அவர்கள் எந்த விதமான அவர்களை கேள்வி கேட்க முடியாதபடி சட்டத்தை மறுசீரமைத்து திருத்தம் செய்து பாராளுமன்றத்திலே அமைச்சார். அவங்க